ராணுவத்தோட பேசிக் ட்ரைனிங்லாம் இருக்குல்ல, யூனிவர்சிட்டிஸ்ல இதுக்கு மேல செப்டம்பர் மாசத்துலருந்து ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் உக்ரைன்லலாம் சில பல வீடியோஸ் இருக்கு டெலகிராம் சேனல்ல. அது உறுதிப்படுத்தப்படலை. இன்னும் பெரிய ஆளுங்க யாரும் அதை பத்தி பேச கிடையாது. ஆனா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்குவோம். வதந்திகள்னு வச்சுக்குவோம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல இது போல செய்திகள் வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா வதந்திகள் தான். சும்மா சுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா, அதாவது ஸ்கூல்னா என்ன? இப்ப எதுக்கு படிச்சுட்டு? இனிமே படிப்பு அப்படின்னாலே முதல்ல ராணுவ படிப்பு தான் இருக்கணும். மத்த படிப்புல 2வது தாங்க. அத்தனை பேரும் உக்ரைன்ல ஒருத்தவங்க பிறக்குறாங்க அப்படின்னா, ராணுவத்துல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பெற்றவங்களா இருக்கணும். உக்ரைன் முழுவதுமே காம்பேட் ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இந்த உக்ரைன் ஆல் உக்ரைனியன்ஸ் மஸ்ட் பி காம்பேட் ரெடி. இந்த வேர்டை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏதாவது மீடியாக்கள் யாராவது ஏதாவது பேசுறாங்களா அப்படிங்கிற பார்த்துக்கலாம். ஆனா அது போல விஷயங்கள் வருது. இப்போ யூகேவோட ஸ்டார்மர் அவர்கள் இருக்காரு, கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் தரப்பு வந்து திரும்பியும் as long as it takes அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன், ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கிறவங்களாம் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் as long as it takes அப்படின்னு வேர்டு. இப்போ ட்ரூடோ அவர்கள், இந்த ரிஷி சுனாக் அவர்கள் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா as long as it takes I will fight அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டிசைன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணி வச்சு ஒரு வீடியோ தெரிஞ்சுச்சுன்னா சைடில் போடுறேன். அது யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்துருந்தேன். ஸோ இது போல விஷயங்கள்லாம் வர்றதுனால என்ன திரும்பி திரும்பி எல்லா தலைவர்களும் அதையே ஃபாலோ பண்றாங்க. என்ன கட்சிகள் மாறினாலும் கொள்கை ஒன்று தான் பாத்தீங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போலதான் ட்ரம்ப் அவர்களுமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு சிலருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். அனலிஸ்டோட எண்ணங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விபூதி அடிக்க போற ட்ரம்ப் அவர்கள் இல்ல அமெரிக்காவோட நாட்டு நலன் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை தலையிடாம இருக்க போறாரா இல்ல முடிச்சுக்க போறா அப்படிங்களா தெரியல. பொறுத்து வந்து பார்த்தா மெயினான விஷயத்துக்குள்ள வந்துடலாம். அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாரும் காம்பேட் ரெடியா இருக்க போறோம் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. எல்லா யூனிவர்சிட்டிலையும் பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம என்ன தகவல் வருதுன்னா, நார்த் கொரியா வீரர்கள் 10-13,000 பேர் இருப்பாங்களா? ஏப்ரல் மாசம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பயம் இருக்க மாட்டேன். நார்த் கொரியால இருந்து வராங்க இல்லையா? ஒண்ணு கை கால் ஏதாவது ஆயிருக்கும். அப்படின்னா ஆளே இருக்க மாட்டாங்க தெரியுமா? அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஏப்ரல் மாசம் குறிச்சு வச்சுக்கிட்டேன் நானு. பார்ப்போம். நார்த் கொரியா வீரர்கள் முழுவதும் முடிச்சு விட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஆனா களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கணுமா இல்லையா? இப்ப வந்து பெருமளவுல தோல்விகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. இழப்புகள் இருக்கு ரஷ்யாவுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. நார்த் கொரியாவை விட்டு ரஷ்யாவை விட்டு இழப்புகள் இருக்கு அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. ஆனா திரும்பவும் மரியா பெலுசிகா அவர்கள் உக்ரைனோட ஒரு எம்பி தான். இதை நம்ம வாடிக்கையா பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் இவங்களோட செய்திகளை பார்த்துட்டு இருக்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உக்ரைனியர்கள் கூட அவங்களோட எம்பிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா நான் தரேன் பாத்தீங்களா, உக்ரைனோட ஃபேனுங்க நானு. அது என் தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்களோட மிகப்பெரிய ஃபேன். சரி ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அக்ராஸ்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இதுக்கு கீழே அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு தெரியுங்களா, அதுதான் ஜோரா இருக்கு. டே அப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. இது போலதான் இருக்கு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா கைகட்டல்கள் தான் அதிகமா வருது. ஏன் அப்படின்னு தெரியல. வெறுப்புகள் இதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிரி மூஞ்சியா போட்டு திட்டுறது ரியாக்ஷன்ஸ் வரும். ஆனா இப்பெல்லாம் கைதட்டல்கள், விசில் அடிக்கிற மாதிரி கொண்டாட்டங்கள் அது போலதான் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படிங்க தெரியல. சரி என்னமோ அவங்களுக்கு வந்து தப்பா காட்டிட்டுமா இருக்கும். அவங்களுக்கு தப்பாவும் நம்மளுக்கு வேற மாதிரி காட்டுமா இருக்கும் இல்லையா? சரி ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ள வரலாம். ஏன்னா ப்ரொப்பகண்டா பெருமளவுல இருக்காது. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் என்னதான் வேலை, ப்ரொப்பகண்டாவா பரப்பிடுவாங்க, நம்பிடாது. ஏன்னா போர் சூழல் இல்லையா, அலசி ஆராய்ஞ்சு எது சரியா எது தப்புங்க முடிவு எடுத்துக்கணும். சும்மா செய்திகள் தான் வரும், யார் வேணாலும் என்ன வேணா சொல்லலாம், விழிப்புணர்வு பர்பஸ்க்கா. இப்போ நம்ம முக்கியமான செய்திகளுக்குள்ள வர ஆரம்பிக்கலாம். இப்போ இவங்க பக்ரோஸ்க்கு பேட்டில் ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிக்கணவு சில்கால நம்ம இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தோம், சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த வெலிக்கா நோவசில்காக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வெர்மிகா அப்படின்ற ஒண்ணு இருக்கிற மேப்ல காட்டுறேன், ரவுண்ட் பண்ணி காட்டுறேன், பேர் கொஞ்சம் கட்டாக மாட்டேது. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நெஸ்கிச்சோன் ரஷ்யாவோட கொடி பறக்குதுன்னு பார்த்தோமா, இப்ப வெர்மிகானே கொடி ஏத்திட்டாங்க ரஷ்யா. அதுக்கான வீடியோ போய் சைட்ல லோட் ஆயிருக்கும். அந்த வெலிக்கா நோவசில்கால வந்து பாத்தீங்கன்னா ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு, நோக்ரியாலி ரிவர் நினைக்கிறேன். இந்த ரிவர் ஓடிட்டு இருக்கு, நிறைய ஸ்ட்ரீம்ஸா பிரிஞ்சிருக்கும். அதாவது கிளைகளா தனித்தனியா பிரிஞ்சு ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அது போல பிரிஞ்சிட்டு இருக்கு. இந்த வெலிக்கா நோவசில்காவே தனித்தனி தீவுகள் மாதிரி தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த வெலிக்கா நோவசில்காவோட வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நோவி குமார் அப்படின்னு ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இது ரஷ்யாவோட கட்பாட்டுல வந்துருச்சு. அங்கிருந்து முன்னேறி இருக்கிறாங்க, அது வேற கதை. இப்ப அதுல இருந்து தெற்கு பகுதியில, அதாவது வெலிக்கா நோவசில்காவோட வடக்கு பகுதியில இருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அது 2 ரோடு இருக்குது. அந்த 2 ரோடையும் பிடிச்சிட்டு நேரா கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல ஒரு அட்டாக் நடந்துட்டு இருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெலிக்கா நோவசில்காவோட மேற்கு
தெற்கு எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. தென் கிழக்கு எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு வழிதான், இந்த மோக்ரியாலி ரிவர் வழியா வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ ரஷ்யா என்னன்னா அந்த நோய் கமால்ல இருந்து வந்து முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெலிக்கா நோவோசில்காவோட அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மோக்ரியாலியோட சின்ன பகுதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ அதை வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்கன்னா, அதாவது நீங்க மரவரிசைகள் அந்த தனித்தனியா மரம் மாதிரி செட் வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த பகுதியெல்லாம் ட்ரென்ச் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு தான் முன்னேறி வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல பேட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல முன்னேறி வந்து வெலிக்கா நோவோசில்காவோட வடக்கு பகுதியில் சின்ன பகுதி மட்டும் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா உக்ரைனியன்ஸ்னால அங்க இருந்து பின்வாங்கவே முடியாது. இது மிக பெரும் பிரச்சனை. அங்க இருக்கவங்கள இவாக்குவேஷன் ரெக்வஸ்ட் முதலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திரும்பவும் கதறிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல. உக்ரைனோட அபிஷியல்ஸ் ஏதாவது முடிவெடுத்து அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸை இவாக்குவேட் பண்றதுக்கான பணியில இறங்குவாங்களா, இல்லை எப்படி அசோவ் பிரிகேட் திரும்பியும் சுத்தி அணைச்சு கட்டி பிடிச்சதுக்கு அப்புறமா எப்ப பார் அசோவ் பிரிகேட் எடுப்பாங்க, போய் ஓப்பன் பண்ணி விடுங்கப்பா டோர் அப்படிங்கிறது போல அவங்களும் செய்வாங்க. இந்த ஆத்விகால இருந்து பல பகுதியில் நம்ம பார்த்திருக்கோம். இந்த அசோவ் பிரிகேடோட அவங்களோட வீர தீர சாகசம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் டோரை ஓப்பன் பண்ணுவாங்க, வருவாங்க. சில இடங்கள்ல சேதங்கள் அசோவ் பிரிகேடுக்கு ஏற்படும், ஆனா பெருமளவோட வீரர்களை சேவ் பண்ணி விட்டுருவாங்க. அது போல விஷயங்கள்லாம் உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கும். என்ன எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, அந்த ஒரு கருத்தாக சொல்ல வரேன். இப்ப இந்த வெளிக்கான அவசரக்கா மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் அது இருக்கட்டுமே அப்படிங்கிறத பாக்குறாங்களா என்னமோ தெரியல. பார்ப்போம். அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இழப்புகள் பெருமளவுல ரஷ்யாக்குள்ள இருக்கு. ஏப்ரலுக்குள்ள முடிச்சிருவோம் அத்தனை நாட்டுக்குரிய வீரர்களே அப்படிங்கறதோட சொல்றாங்க. இப்ப என்னன்னா களத்துல எல்லாம் பெருமளவுல இருக்காது. இந்த கர்ஸ்க்கு பையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிதுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம டூத் பேஸ்ட் பிதுக்கும் போது பிதுங்கிட்டு வந்ததான் வந்திருக்குங்க. அது இன்னுமே ரொம்ப சுருங்கி இருக்குது. பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது சுமி ஓப்லாஸ்ட்குள்ள இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணி சில பகுதிகள் பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. மேபி ப்ரொபகண்டாவா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு வீடியோ பதிவுகள் வச்சுட்டு அடுத்த பையில பார்க்க ஆரம்பிப்போம். அதுவும் உக்ரைன் தான் கொடுக்கணும். நாங்க ரஷ்ய வீரர்கள் தாக்கணும் பாருங்க அப்படின்னு உக்ரைன் சொன்னாதான் நம்ம எடுத்துட்டு வரோம் நம்ம சேனல் இல்லையா. ஆனா பொறுத்துன்னு பார்ப்போம். கூடிய சீக்கிரத்துல ஏதாவது வருதா செய்திகள் என்ன இருங்கெல்லாம் பார்த்துடலாம். அடுத்தது ரஷ்யாவோட ஒரான்ஸ் ஒப்லாஸ்ட்குள்ள வந்துடலாம். சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள அதுவும் இந்த கர்ஸ்க் இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ம் ஷாடோ மிசைல், அட்டாக்கம்ஸ் மிசைல் இதெல்லாம் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ரிவெஞ்ச் ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் தாக்குதல் பண்ணோம் இந்த கார்வேரிகா இருக்கட்டும், கீவ்லா இருக்கட்டும். கீவ்ல எல்லாம் பெலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பழிவாங்கும் படலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரிஷ்னிக்கோட மூமெண்ட்ஸ் தெரியுதுங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் ரஷ்யாவோட ஒரான்ஸ் ஒப்லாஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க. இதான் தாக்குதல் பண்றாங்க உக்ரைன் வந்து. அது மட்டும் இல்லாம பெருமளவுல இல்லையே, இது என்ன நார்மல் பெலிஸ்டிக் மிசைலா இல்ல என்ன டீகாயா இல்ல என்னது அப்படிங்கிறது தெரியல. பட் நம்ம உறுதிப்படுத்தப்படல. ஆனா ரஷ்ய தப்புன்னு சொல்றது எல்லாமே ஒரிஷ்னிக் மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னொரு ஸ்ட்ரைக்கா ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா பெருமளவுல தயாராகிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. எதுக்குப்பா அதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறாங்களாமா, பேக்ரவுண்ட் டாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்குதாமா அப்படிங்கிற பல யோசனைகள் வரலாம். ட்ரம்ப் அவர்கள் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுற மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் அனுப்பலாம், சில பகுதிகள் நீங்க வச்சுக்கோங்க நாங்க அங்கீகரிக்க மாட்டோம், ஆனா நேட்டோட படைகள் வரும், இல்ல 20 வருஷம் வரைக்கும் நேட்டோல சேர்த்த மாட்டோம், இது போல விஷயங்கள் தானே. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து கேட்கக்கூடிய மீடியாக்கள்லாம் ரஷ்ய தரப்புல என்ன யோசிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம இத்தனை நாளா பார்த்தது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சின்ன துணுக்கு செய்தி அவங்களுக்கு கேட்டதுன்னு சொல்றாங்க. அவங்க தரப்புல இருந்து எப்படி பாக்குறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன டீல் அமெரிக்கா கிட்ட வைக்கிறாங்கன்னா ரோல் பேக் பண்ணுங்க. உக்ரைன் வந்து அவுட் ஆஃப் த டாக், அது அப்படியே பிச்சு வெளி வீசிருங்க. இப்ப அது கேட்சல. இப்ப போலாண்ட நேட்டோல இருந்து தூக்கிடலாமா, பின்லாண்ட நேட்டோல இருந்து தூக்கிடலாமா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ரொமேனியாவை நேட்டோல இருந்து தூக்கிடலாமா, எந்தெந்த நாடுகள்லாம் நேட்டோல இருந்து தூக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இருக்கிறதா சில பல மீடியாக்கள் தரப்புல இருந்து அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க யோசிக்கிற திட்டமும் வேறையா இருக்கு, இவங்க யோசிக்கிற திட்டமும் வேறையா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, கடவுள் தான் பதில் சொல்லணும். அந்த ஒரு காரணத்தினால 2 பேர்த்துக்குமே கருத்து வேறுபாடு பெருமளவுல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசுறது பார்த்தா. அந்த ஒரு காரணத்தினால ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க, பெருமளவுல சாங்ஷன் போட்டோம்னா ரஷ்யா வழிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்னிக் போட்டோம்னா அவங்க வழிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற இவங்க யோசிக்கிறாங்களா அப்படிங்கலாம் தெரியல. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். திரும்பி ஒரு ஸ்ட்ரைக்கா அப்படிங்கிற போல இருக்கு. அது யார் மேல, யூகே மேல இது போட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. யூகே அவங்களை விடமாட்டோம் அப்படிங்கிறது போல பெருமளவுல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. நீங்க தானே ஸ்டார்ம் ஷாடோ கொடுத்தீங்க அப்படிங்கிறது போல பாப்பேன். ஏன்னா அவங்களோட ஆயுதங்கள் அவங்களோட மிலிட்டரி பயன்படுத்தி அவங்களோட ஆளுங்க உக்ரைனுக்குள்ள வந்து தான் போட்டிருக்காங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்புறாங்க, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் உக்ரைன் கிட்ட கிடையாது. அந்த பர்சனல்ஸ் வந்து பண்ணாதான் பண்ண முடியும் தாக்குதல் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா.
ஸோ அதனால என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதை மேலும் உறுதி செய்யும் விதமா நியூயார்க் டைம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில பல உண்மைகள போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவதுங்க உக்ரைனுக்குள்ள இன்ஸ்ட்ரக்டர்ஸ் போனது உண்மதாங்க. அமெரிக்காலேருந்து போயிருக்கிறாங்க. அது எப்போ? இந்த ட்ரோன் ஆப்பரேட்டர்ஸ்லாம் போயிருக்காங்க. சொல்லிக் குடுக்கறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல நியூயார்க் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது 2023லேருந்து இருக்கிறாங்க. உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. இது என்னது இது? அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம பைடன் அவர்கள் இருக்கார் இல்லையா? ஜோ பைடன் அவர்கள் சமீபத்தில பேசியிருந்தாங்க. அவரு தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரஷ்யா வந்து என்னைய எலிமினேட் பண்ணுவாங்க. அதாவது என்னைய அட்டாக் பண்ணிடுவாங்க. என்னைய ஏதாவது செஞ்சுருவாங்கன்ற இதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில நாச வேலை செய்யும் கும்பல் என்னைய ஏதாவது செஞ்சுருவாங்களா? அப்படின்ற பயம் எனக்கு இருந்துச்சு. அப்படிங்கிறது போல பைடன் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்காது. உக்ரைனுக்குள்ள போறதுக்காக இருந்தது இல்லையா? ஸோ அத பத்தி பேசும்போது பைடன் அவர்கள் தரப்பு வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரூடோ அவர்கள் ரிசைன் பண்ணியிருந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு இது நான் எனக்கு அந்த டைம்ல உடம்பு சரியில்ல. கரெக்ட்டா பேச முடியல. பட் அந்த செய்தி அந்த டைம்ல வரக்கூடிய செய்திகள். இப்ப அவரு தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அதாவதுங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசினார் இல்லையா? நான் அவரோட உட்கார்ந்து பேசினேன் இல்லையா? சில பல பகுதிக்கு சில பல பகுதின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்லாம் பேசி பார்த்தோம். பட் அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆளுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. கனடா தரப்புல இருந்து. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற மாரி இருக்காங்க. இப்ப எல்லாம் வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, ஓகே நார்மலா பேசலாம். அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பேசுறாங்களா? அப்படிங்கிறது ஒல்லா இருக்கு. என்ன ஏதுங்கலாம் தெரியல. பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த உலக தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பதவியில இருக்கும்போது ஒரு மாரி பேசுறாங்க. பதவிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாரி பேசுறாங்க. பதவிக்கு வரப்போறோம் அப்படின்னா ஒரு மாரி பேசுறாங்களே! அப்படிங்கிறது தான் இருக்கு. அது வந்து விதிவிலக்கே இல்ல. மேலே ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் அப்படித்தான். அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறத உலக அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்படிங்கிறது ஜியோ பாலிடிக்ஸ் வெட்ட வெளிச்சமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் காட்டிட்டு இருக்குது. இப்ப பொறுத்து இருந்து பார்ப்போம். உலக மக்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது? ரஷ்யாவும், அமெரிக்காவும் மோதிக்க போறாங்களா? இல்ல சுமூகமா பேசி ஏதாவது முடிவெடுத்துக்க போறாங்களான்னு தெரியல. ஒரு 2 நாள் தான் பொறுத்து இருந்து பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவுகள் கொண்டு வர போறாருன்னு. ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.